செம்ம காண்டில் இருக்கேன்டா. அந்த அணு என்னை அவமானப்படுத்தினதை நினைச்சா எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஊரே வேடிக்கை பார்க்க என் முகத்துல காரி துப்பாத குறையா என்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாடா அந்த அணு. அவன் இருக்கவே கூடாதுடா. அர்ஜுன் கொஞ்சம் பொறுமையாடுறா. பொறுமையா? அந்த அணு செத்துட்டாங்கிற நியூஸ் என் காதுல விழுற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாதுடா. அதான் முகேஷ் அனுப்பி வச்சிருக்கோம்ல, அவன் இந்நேரம் அணுவோட கதையை முடிச்சிருப்பான். முகேஷ் மட்டும் அணு கதையை முடிச்சிட்டான்னு வையேன், நான் வச்சிருக்கிற காஸ்ட்லியான காரை அவனுக்கு கிஃப்டா கொடுத்துருவேண்டா. இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நானே களத்துல குதிச்சிருப்பேனே. ப்ளீஸ் கமன். வா ரேணு. வாங்க சண்முகம். என்ன மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்காருங்க உட்காருங்க சண்முகம். போர் அடிச்சுதா? சரி, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் ஹேவ் இட். எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க சண்முகம். முந்திரி தான். தேங்க்ஸ் மேடம். ரேணு நீயும் எடுத்துக்கோ, சாப்பிடு. மேடம் சூப்பரா இருக்கு மேடம். அப்ப நீங்களே சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல மேடம், போதும் போதும். அட கூச்சப்படாம எடுத்து சாப்பிடுங்க சண்முகம். என்ன ரேணு எடுத்து சாப்பிடு. ஆமா, உங்க ரூம்ல நீங்க 2 பேரும் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்களா? இல்ல மேடம். அட பாவீங்களா, நான் உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும்? மேடம் மேடம் அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம், வேணும்னா நாங்களே சொல்றோம். சரி, இந்த ரெசார்ட்ல கேப்பச்சினோ ரொம்ப நல்லா இருக்கும். சண்முகம் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. எது கேப்ப கல்லியா? அதெல்லாம் எனக்கு வேணாம் மேடம். கேப்ப களி இல்ல, கேப்பச்சினோ. அப்படின்னா காஃபி தான். என்ன மேடம், காப்பியை காஃபின்னு சொல்லலாம்ல, ஏன் வேற ஏதோ பேர்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க? ஏன் மேடம், காப்பிக்கு இங்கிலீஷ்ல கேப்பச்சினோனா பேரு? இது காஃபில ஒரு வெரைட்டி, அவ்வளவுதான். என்னமோ போங்க, நமக்கெல்லாம் ரோட்டு கடையில டீ தான் சரியா வரும். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க சண்முகம். புடிங்க.